திருப்பத்தூர் வாணியம்பாடி அருகே தோல் கழிவு நீரை பாலாற்றில் கலந்து 6 நுரை பொங்கி ஓடிய விவகாரத்தில் அதிகாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் வாக்குவாதம் நடத்தி வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பத்தூர் வாணியம்பாடி அருகே தோல் கழிவு நீரை பாலாற்றில் கலந்து 6 நுரை பொங்கி ஓடிய விவகாரம் குறித்து அதிகாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் வாக்குவாதம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அரவிந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அரவிந்தன், இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வந்த நிலையில் ஆம்பூர் மாராப்பட்டு பகுதியில் உள்ள பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் இதனை பயன்படுத்தி வாணியம்பாடியில் உள்ள சில தோல் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் தோல் கழிவு நீரை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் இரவோடு இரவாக பாலாற்றில் திறந்து விடுகின்றனர். இதனால் பாலாற்றில் அதிக அளவு துர்நாற்றத்துடன் நுரைப்பொங்கி ஓடுவதாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்த நிலையில் இது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கடந்த வாரம் பாலாற்று நீரில் அளவினை சோதனை செய்த போது பாலாற்று நீர் 1400 TDS அளவாக இருப்பதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பாலாற்றில் தோல் கழிவுநீரை தடுப்பதற்காக பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் வராத நிலையில் இன்று திடீரென மாராப்பட்டு பகுதியில் நுரைப்பொங்கும் இடத்தில் அதிகாரிகள் JCB இயந்திரத்தை வைத்துக் கொண்டு சமன்படுத்தியதால் இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து அதிகாரிகளை சிறைப்பிடித்து தோல் தொழிற்சாலை நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாலாற்றில் கழிவுநீர் கலக்கும் இடத்தை தூய்மைப்படுத்துவதாக கூறி அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைமை அதிகாரிகள் ஆட்சியர் தான் வாய்மொழி உத்தரவாக பள்ளம் தோண்ட சொன்னார் என அலட்சியமாக பதிலளித்ததால் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மாராப்பட்டு பாலாற்றும் பகுதியில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன்.